தமிழ்நாட்டில் சொத்து பதிவு புதிய விதிகள். பதிவு செய்வதற்கு முன் இந்த தகவலை கட்டாயமாக பாருங்கள். முழு விவரம் இந்த வீடியோவில். வணக்கம். மிக முக்கியமான இந்த சட்ட அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு புதுசா நிலம் வாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல உங்ககிட்ட இருக்கிற பழைய சொத்தை விற்க நினைச்சாலோ இது உங்களுக்கான பதிவுதான். 2026ஆம் ஆண்டு முதல் நம்மூர்ல சொத்து வாங்குற மற்றும் விற்கிற முறையில மாபெரும் சட்ட மாற்றங்கள் வரப்போகுது. இது ஏதோ சாதாரண மாற்றம் அல்லங்க, உங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு பாதுகாக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம். எந்த விதமான பதற்றமும் இல்லாம இந்த புதிய சட்டங்கள் என்ன, அது எப்படி உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கறத ரொம்ப சுலபமா தெளிவா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அலசல்ல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் ரவுண்டப் பாத்திரலாம். நில மோசடிகளை எப்படி தடுக்க போறாங்க, பழைய விதிகளுக்கும் 2026 விதிகளுக்கும் என்ன வித்தியாசம், இந்த 10 நாள் அவகாசம்னா என்ன, முக்கியமா உங்ககிட்ட ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சிருந்தாலோ அல்லது அது ஒரு பூர்வீக சொத்தா இருந்தாலோ என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் ஒரு செக்லிஸ்டோட பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். நல்லா போயிட்டு இருக்கிற சிஸ்டத்துல திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய சட்ட மாற்றங்கள் கொண்டு வரணும்? இதோட முதல் நோக்கமே மோசடிகளை வேரோட அழிக்கணும் அப்படிங்கிறது தான். 2025ஆம் ஆண்டு சட்டசபையில நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்கின இந்த மசோதாவோட இறுதி இலக்கு என்ன பெரினா, 0 போலி ஆவணங்கள். நீங்க சிறுக சிறுக சேமிச்சு வாங்குற ஒரு சின்ன மனையா இருந்தாலும் சரி, விற்க நினைக்கிற பெரிய நிலமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மோசடி பேர் வழியும் உள்ளே நுழையவே கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விதிகள் இவ்வளோ கடுமையாக்கப்பட்டிருக்கு. இப்போ பழைய முறைக்கும் 2026ல வரப்போகிற புதிய முறைக்கும் என்ன அவ்ளோ பெரிய வித்தியாசம்னு நீங்க கண்டிப்பா யோசிக்கலாம். 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரிஜினல் பத்திரம் இல்லனா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆஃபீஸ் காப்பியோ இல்ல சாதாரண ஜெராக்ஸ் காப்பியோ வச்சு ஈஸியா ரிஜிஸ்டர் பண்ணிட முடிஞ்சது. ஆனா 2026ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. 100% ஒரிஜினல் தாய் பத்திரம், அதாவது அசல் பத்திரம் இருந்தா மட்டும்தான் பதிவே நடக்கும். ஜெராக்ஸ் காப்பியை வச்சுக்கிட்டு இனிமே எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காரணமான அந்த ஒரு முக்கிய சட்டம் எது தெரியுமா? அதுதான் சட்டத்துல புதிதா சேர்க்கப்பட்ட பிரிவு 34C. இதுதாங்க இந்த ஒட்டுமொத்த மாற்றத்துக்கான சட்டப்பூர்வமான முதுகெலும்பு. நீங்க ஒரு சொத்தை விற்க போறீங்க இல்ல உங்க பசங்களுக்கு தானமா எழுதி வைக்க போறீங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகத்துல உங்களுடைய பழைய அசல் பத்திரத்தை நீங்க கட்டாயமா காட்டியே தீரணும்னு இந்த செக்ஷன் 34C ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுது. அசல் பத்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்து டைமிங் விஷயத்துல வந்திருக்கிற ஒரு முக்கியமான மாற்றத்தை பார்ப்போம். ஆமாங்க, கரெக்டா 10 நாட்கள், அதாவது நீங்க சொத்த பதிவு செய்யற தேதிக்கு சரியா 10 நாட்களுக்குள்ள எடுக்கப்பட்ட புதிய வில்லங்கச் சான்றிதழ், நம்ம ஈஸின்னு சொல்வோம் இல்லையா, அது கட்டாயம் வேணும். பல மாசங்களுக்கு முன்னாடி எடுத்த ஈஸியை வச்சுக்கிட்டலாம் இனி பதிவு பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அன்னைக்கு லேட்டஸ்டா கலெக்டா இந்த 10 நாளைக்குள்ள எடுத்த ஈஸி மட்டும்தான் இனி ஏத்துக்கப்படும். இப்போ உங்கள பலருக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். ஐயோ, என் ஒரிஜினல் பத்திரம் எப்பவோ தொலைஞ்சு போச்சே, இப்ப நான் என் நிலத்தை விற்கவே முடியாதா அப்படின்னு. டென்ஷனே ஆகாதீங்க, இதுக்கும் ஒரு சூப்பர் வழி இருக்கு. உங்க முதன்மை ஆவணம் எங்க தேடியும் கிடைக்கலன்னா அதுக்காக அரசாங்கமே கொடுக்கிற ஒரு மாற்று ஆவணம் தான் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட், அதாவது கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற சான்றிதழ். இது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அதிகாரப்பூர்வமா வழங்கப்படுற ஒரு சர்டிபிகேட். இத வாங்குறதுக்கு ரொம்ப தெளிவான சில படிகள் இருக்கு. முதல்ல உங்க ஏரியால வர ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல உங்க பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு விளம்பரம் கொடுக்கணும். அப்புறம் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க நல்லா தேடி பார்த்துட்டு நிஜமாவே கிடைக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த சர்டிபிகேட்டை உங்ககிட்ட கொடுத்துடுவாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க எந்த தடையும் இல்லாம ரொம்ப ஈஸியா உங்க பதிவை முடிச்சுக்கலாம். சரி, தொலைஞ்சா என்ன பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா தலைமுறையா வர்ற உங்க பூர்வீக சொத்தா இருந்தா என்ன பண்றது? ஒரிஜினல் பத்திரம் தாத்தா காலத்திலே இல்லைன்னா என்ன செய்யறது? இதுக்கு ஒரு சிம்பிளான விதிவிலக்கு இருக்குங்க. பத்திரம் தொலைஞ்சு போன நிலத்துக்கும் பூர்வீக நிலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பூர்வீக சொத்துக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகவோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கவோ அவசியமே இல்ல. வருவாய்த்துறை கொடுத்த அதிகாரப்பூர்வ பட்டா உங்ககிட்ட இருந்தாலே போதும். முந்தைய ஆவணங்கள் உங்க முன்னோர்கள் பேரிலேயோ அல்லது உங்க பேர்லயோ தெளிவா இருந்தா அதை வச்சே சுலபமா பதிவு பண்ணிடலாம். சரி, நம்ம அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ விஷயங்களையும் கேட்டுட்டு இப்போ நடைமுறையில நாம என்ன செய்யணும்? ஒரு குவிக் செக்லிஸ்டா பாத்துடலாமா? 1. உங்க அசல் தாய் பத்திரத்தை இன்னிக்கே தேடி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. 2. பதிவு செய்யறதுக்கு கரெக்டா 10 நாளைக்கு முன்னாடி மட்டும் ஈஸி எடுங்க. 3. ஒருவேளை பத்திரம் தொலைஞ்சிருந்தா உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. 4. பூர்வீக நிலமா இருந்தா உங்க பட்டாவை கரெக்டா அப்டேட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க.
அவ்வளவுதாங்க. இந்த புதிய சட்டங்கள் 2026ல முழுமையா நடைமுறைக்கு வரப்போகுது. இது நம்மள பயமுறுத்துறதுக்காக இல்ல, நம்மளோட கஷ்டப்பட்ட உழைப்பையும் அடுத்த தலைமுறையோட சொத்துக்களையும் பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் எடுத்திருக்கிற ஒரு அட்டகாசமான முயற்சி. இப்ப சொல்லுங்க, இந்த புதிய சட்டங்களுக்கு இணங்க உங்க குடும்பத்தோட சொத்து ஆவணங்கள் எல்லாம் தயாரா இருக்கா? இன்னைக்கே செக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள சட்ட அலசல்ல நாம சந்திக்கலாம். நீங்கள் வீடியோவை விரும்பினால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் செல்வபாலாஜி தகவல் மையத்திற்கு குழு சேரவும்.